நெல்லை மாவட்டத்தில் வங்கிகளும் ஏடிஎம்களும் இல்லாத ஒரு கிராமத்தில் செல்லாத பழைய நோட்டுகளை மாற்ற மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில் சுரண்டை அருகே உள்ளது கருவந்தா கிராமம். இந்த கிராமத்தில் 5000 குடும்பங்கள் வரை வசிக்கின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் பீடி சுற்றும் தொழிலே செய்து வருகின்றனர். இதற்கான கூலி என்பது வாரம் ஒருமுறை பீடி கம்பெனிகள் வழங்கும். இந்நிலையில் மத்திய அரசின் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என்ற திடீர் அறிவிப்பை தொடர்ந்து இந்த கிராம மக்கள் பல்வேறு வகைகளில் பாதிக்கப்பட்டுள்ளனர். 200 கட்ட வேண்டியிருக்கு. 1000 கொடுத்தோம்னா 400 300 எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் தருவோம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை வச்சு பிழைச்சா எங்களுக்கு பிழைக்கிறது அதே வச்சு தான். ஏடிஎம் கார்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, பேங்க் கிடையாது, எதுவுமே கிடையாது. பஸ்ஸுக்கு போனாலே 8 கிலோமீட்டர் அங்கே தான் போகணும். 15 ரூபா கொடுத்து தான் போய் மாற்றிட்டு வரணும் சார். நாங்கள் அதனால் எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நேற்று பாம்பளத்தும் பீடிசி தத்தூரை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் போய் எல்லா பக்கம் ஓடி போய் தான் மாற்றிட்டு வந்திருக்கோம். ஏடிஎம்களும் வங்கியும் ஊரில் இல்லாததால் தங்கள் குடும்ப விசேஷங்களுக்கு தேவையான பணத்தை மாற்ற முயலும் போது கமிஷன் தர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவதாக கூறுகிறார்கள் பீடி சுற்றும் தொழிலை செய்து வரும் தொழிலாளர்கள். நாங்கள் கமிஷனை எடுத்துக்கிட்டு தான் தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டை பேக்ஸில் இதில் 1000 ரூபா 500 ரூபா தாளும் இந்த சைடு இந்த 100 ரூபா தாளும் அவர் வச்சுருந்தார். உடனே நாங்கள் 3000 ரூபா கொடுத்ததுக்கு 300 ரூபா எடுத்து போய் 700 ரூபா 2700 ரூபா எங்களுக்கு கொடுத்தாங்க. 2700 ரூபாயை நான் வாங்கிட்டு நகைக்கடையில் கொண்டு வந்து கொடுத்து 1200 ரூபா பாக்கி சொல்லிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே பலசர கடையிலவே நாங்கள் வாங்க போகல. எல்லோரும் கமிஷன் கொடுத்தா தான் வாங்குவோம். டீ கடையிலவே எங்கேயுமே சில்லறை கிடைக்காம ரொம்ப அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கோம். காலை முதலே அருகிலுள்ள ஊர்களுக்கு சென்று வங்கிகளில் நீண்ட வரிசையில் நின்றும் பணம் கிடைக்காமல் தொழிலுக்கு வெளியூர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் கருவந்தா கிராம மக்கள். 5000 ரூபா சில்லறை மாற்றதுக்கு இங்கேருந்து தென்காசி சுரண்டை ஊதுமலை நேற்று மாற்றி பிடிக்கலை. பாம்பளத்தும் பேங்கில் காற்று கிடந்துட்டு சாயங்காலம் பட்டினியாக இருந்தால் வீட்டுக்கு வந்திருக்கு. ஒரு 500 ரூபாயை மாற்றதுக்கு 100 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டால் தான் 400 ரூபா சில்லறை. அந்த சில்லறையோட ஊருக்கு சேர்ந்துருக்கேன் சார். இங்கே ஒரு ஏடிஎம் கிடையாது. மக்கள் தொகை 5000 தலைக்கட்டு இருக்குது. ஒரு ஏடிஎம் கிடையாது, ஒரு பேங்க் கிடையாது, ஒரு நல்ல ஒரு பஸ் வசதியும் கிடையாது. வங்கிகள் எட்டாத ஊர்களில் ஏடிஎம்களும் இல்லாமல் அடிப்படை வங்கி நடைமுறைகளை மேற்கொள்ளவே கடும் சிரமங்களை சந்திக்கிறார்கள் கிராம மக்கள். லட்சாதிபதிகளும் இல்லை, கோடீஸ்வரர்களும் இல்லை. சாமானிய மக்களே அதிகம் வாழக்கூடிய நெல்லை மாவட்டத்தின் இத்தகைய கிராமங்களில் பண பரிமாற்றத்திற்கான அடிப்படை வசதிகளை உடனடியாக நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்பதையே சொல்லாமல் சொல்கிறது இந்த கருவந்தா கிராமம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜ்.